கரிகால மாமா வேற ஃபோன் பண்ணுது. ஐயோ, தேவையில்லாம அது மனசுல ஆசையை வளர்த்துட்டு இருக்குமே. என்ன வானதி ஃபோன் எடுக்கல? ஒருவேளை வானதி பக்கத்துல அத்தை மாமா யாரும் இருக்காங்களோ, அதனால தான் பயந்துக்கிட்டு வானதி ஃபோன் எடுக்கலையோ? சரி, மெசேஜை போட்டு பார்ப்பேன். கரிகாலா, ஆ? ஆ. இன்னும் கிளம்பாம யாருக்குடா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்ன ஒரு மாதிரி வெக்கம்லாம் படுற மாதிரி இருக்கு? ஓஹோ, வானதிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா, அவங்க வீட்டுக்கு தானே இப்ப நாம போறோம், அதுக்குள்ள என்ன போனு? இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா, அவ நம்ம வீட்டுக்கே வந்துருவா. அதுக்கப்புறம் உன் பக்கத்துல உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருக்கலாம். சரி சரி, சீக்கிரம் கிளம்பி வா. வானதி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியாம நம்ம இப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போறது? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, தேவசத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி நீ பிரச்சனை பண்ணுவேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா எல்லாருக்கும் முன்னாடி தயாரா நிக்கிறிய, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வரலன்னு சொன்னா மட்டும் விட்டுறவா போறீங்க? எப்படியும் நீங்களும் உங்க அண்ணனும் எப்படியாவது எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சு கூட்டிட்டு போக தான் போறீங்க. இதுதானே எப்பவுமே நடக்குது. இது எதுக்குன்னு தான் நானே கிளம்பிட்டேன். இவ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. இவ இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. வேற ஏதோ பிளான் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதுவும் பிரச்சனை பண்ணாம கிளம்பிட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்ப என்ன பாராட்டுறீங்களா இல்ல குறை சொல்றீங்களா? ஏய், நான் ஒன்னும் இப்ப சண்டை போட வரல. நீ கிளம்பிட்டியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன். இல்லையே, நீங்க ஏதோ வம்பிழுக்க வந்த மாதிரியே இருக்கே. நான் இந்த வீட்டுல கிளம்பினாலும் குத்தமா இருக்கு, கிளம்பலனாலும் குத்தமா இருக்கு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நீ கிளம்பிட்டனா சீக்கிரம் கீழே வா, எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மாவோட வைராகியமா இல்ல என்னோட வாழ்க்கையானா? எனக்கு எங்க அம்மாவோட வைராகியம் தான் முக்கியம். இது எங்க வீட்டோட சுய மரியாதை மாமா, அத நான் தான் காப்பாத்தி ஆகணும். சந்தேகமே இல்ல, உங்க தங்கச்சி பொண்ணு சரியான பைத்தியக்காரி. கொடுத்த செக்க வாங்கி கடன் அடைக்காம வைராகியம் மரியாதைன்னு பேசிக்கிட்டு இருக்கா. உழைக்க தெரியாதவளா இருப்பா போல இருக்கே. இந்நேரம் அந்த செக்க கொடுத்ததுக்கு நந்தினி எதுவும் சொல்லாம சும்மா இருந்துட்டா, நீ நந்தினியை எவ்வளவு கேவலமா பேசியிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் நீ தயாரா இருந்த, அது நடக்கலன்னதும் நீ நந்தினியை இப்படி குறை சொல்ல ஆரம்பிச்சிட்ட. இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உன்னை விட்டா ஏதாவது சொல்லிட்டே இருப்ப. வா நாம போலாம். டேய் அருள், வா போலாம். நீ எதுக்கும் அழுதுட்டு இருக்க? இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நீ பெருமை பண்ணும், சந்தோஷம் பண்ணும். இல்லண்ணே, நல்ல நாள் அதுவுமா அவரோட போட்டோ உடைஞ்சு போச்சு. அது ஏதோ அபசுகுணம் மாதிரி தெரியுதுன்னு. போட்டோல கல் எறிஞ்சா உடையதாம செய்யும். அத போய் நீ அபசுகரமா எடுத்துக்கிற? டேய் ஐயா, இன்னொரு வாட்டி இங்க வந்து இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தா தொலைச்சிருவாமா. ஐயா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அப்படி பண்ணுவேன்? ஆனா இப்ப நீங்களே இருந்து என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை பேசி முடிச்சு வச்சுட்டு போங்கய்யா. என்ன செய்யணும்னு சொல்ற? நீங்க கொடுத்த செக்கையும் அந்த பொண்ணு கொடுக்க வேணாம்னு சொல்லுது. அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுக்கறேன்னு தான் சொல்லுது. அதெல்லாம் சரிதாங்கய்யா. ஆனா எப்படி கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒரு பத்திரத்துல தெளிவா எழுதி நீங்களும் அந்த பொண்ணும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கய்யா. ஏன்னா நான் கொடுத்த பணத்துக்கு எதுவும் எழுதி வாங்கலையா. அப்படி எழுதி கொடுத்துட்டா நான் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேயா.
என்ன உங்க அண்ணன் வீட்டுல இருந்து யாரையும் காணோம்? நேரத்துக்கு வந்துருவாங்கங்க. என்னத்த நேரத்துக்கு வந்துருவாங்க? இன்னும் ஆளே காணோம். போன் பண்ணி பார்ப்போம். ஐயா பத்திரம் டைப் பண்றதுக்கு ஆள் அனுப்பிட்டேயா. ஒரு 10-15 நிமிஷத்துல பத்திரத்தோட வந்துருவாயா. சரி என்னன்னு சீக்கிரம் பாரு. சரிங்க ஐயா, போறையா. அண்ணே, காஃபி ஏதாவது போட்டு எடுத்து வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்து. வரதான் கால் பண்ண ஆரம்பிச்சான். அண்ணே, நீங்க வேணா கிளம்பி போங்கண்ணே. இந்த பிரச்சனையை நாம இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லம்மா, இது என்னையோட முடிச்சு விட்டுரும். என்னடி போன் பண்ண உங்க அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? தெரியலங்க, ஒருவேளை வந்துகிட்டு இருப்பாங்களோ என்னவோ. அப்பா, நீங்க ஃபோன் எடுக்கலன்னு மாமா எனக்கு ஃபோன் பண்றாருப்பா. சரி எடுத்து வந்துட்டு இருக்கோன்னு சொல்லு. ம், சரிங்கப்பா.